ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஐலேண்ட் அப்படின்னு ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நம்ம அந்த ஊருக்கு தான் போகிறோம். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பாலியல் தொந்தரவு பண்ணி அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள கொடூரமாக கொன்று அவங்களே சாப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவன் தான் இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்கான் வேர்ல்டு லெவல்லையே. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, பில்கேட்ஸு, அமெரிக்காவோட அதிபர், நம்மளோட ஊரில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியல, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது வந்தது. அது எப்படி சொல்கிறது, அது அவன் எப்படித்தான் அந்த இடத்த கொண்டு போய் பிடிச்சிருக்கான். அதாவது தனியாக ஒரு ஐலாண்டு, அதாவது அவனுக்குன்னு ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கிற மாதிரி அவனுக்குன்னு ஒரு தீவையே விலைக்கு வாங்கி, அந்த தீவு பார்த்திங்கன்னா எப்படித்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏதோ எப்படி இந்த அமெரிக்கா பக்கத்தில் தான் இருப்பானுங்க, உலகத்தில் இருக்கிற கெட்டவனுங்கள்லாம் அங்கே தான் இருக்கானுங்க. அப்படித்தான் பார்த்து கண்டுபிடிச்சது தான் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியா தான் அவன் இருந்த தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா சரியான ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கான். அதுவும் சின்ன ஒரு வீடு மாதிரிலாம் இல்லை, பெருசாக கட்டி வச்சுருக்கான். சரி, சேட்டலைட் வியூ போட்டு பார்த்தா நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு வண்டியுமே அங்கே போய் சேட்டலைட்டில் கேமரா எடுக்கலை போல். இல்லாட்டி ஸ்ட்ரீட் வியூ வச்சு பார்த்துருந்தா இன்னும் நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கும். பாருங்களேன் நீங்களே, பெரிய பெரிய மரமெல்லாம் வளர்த்தி போட்டு நிற்கிறதுக்கெல்லாம் இடத்த வச்சு பெரிய பெரிய ஆளுகளாக வந்து போயிருக்கானுங்க. அது ஒரு பெரிய வீடு வச்சுருக்கானுங்க, பங்களா இருக்குது, பெருசாக ரோடு போட்டிருக்கானுங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னே அங்கே சொல்லவே முடியல. ஆனால் ரொம்பவே ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். பெருசாக ஒரு தீவை வாங்கி இதை பாருங்களேன், என்னன்னே தெரில, சின்ன சின்ன இதுகளெல்லாம் குழந்தைகளெல்லாம் கொன்று தான் அங்கே போட்டிருக்கானுங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் ரோடாக போட்டு வச்சுருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கெஸ்ட் ஹவுஸ் கட்டின மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிறகு ரோடு. இது பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. என்னென்னே தெரில, நடுவில் ஒரு வெள்ளை கலரில் வச்சு ஒரு சின்ன குழந்தையோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் இதை பார்த்ததுக்கப்புறம். இந்த வீடியோ போடும்போதே கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு மன கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட எப்படித்தான் இப்படியெல்லாம் பண்ணுறக்கு அவங்களுக்கு தோணியிருக்கு அப்படின்ட்டே நமக்கு உண்மையாகவே தெரியல. பக்கத்தில் இன்னொரு ஐஸ்லாண்ட் இருக்குது, அதுக்கு போய் பார்த்தோம். ஆனால் அதுக்கான கரெக்டான வியூ நமக்கு சரியாக கிடைக்கல. சரின்னு மறுபடியும் இங்கேயே பார்த்தோம். அவனோட ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தனிமையிலையும் பயங்கரமாகவும் அவன் வச்சுருக்கான். ஆனால் அவன் ஏன் இப்படி ஒரு சைக்கோத்தனமாக இருந்திருக்கான் தான் தெரியல. கடைசியில் ஏதோ அவன் ஜெயிலுக்கு போனானாமா, சூசைட் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது எங்கேயோ நான் இந்த ஷேப் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிக்லோடோரன் அப்படின்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு டிவி சேனலுங்க. இந்த சேனலுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஐலாண்டுக்கும் குழந்தைகளுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு உலகையே ஒரு உழுக்குன ஒரு இதுன்னு தான் சொல்லணும். இதனால் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும்.